ஹலோ எவ்ரி ஒன், வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன்னிச்சு, நேற்று என்னால் வீடியோ போட முடியலை. பிகாஸ் நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடலான்னு நினச்சி வெளியே போனது. பட் மலையில் சிக்கிக்கிட்டேன். அந்த மலையில் சிக்கினதுனால வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு. வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ப்ளஸ் இந்த புது மைக் எடுத்து என்னால் போடவும் முடியல. நான் நேற்று வீடியோவை போட்டு முடிக்க முடியலை. வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்னைக்கு கேகேஆர் டீமோட அனாலிசிஸ் அண்ட் ஸ்குவாட் செலக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கேகேஆரோட ஸ்குவாடை பார்த்தோன்னா அஜன்கியா ரஹானே, ரசல், அன்கிரிஷ் ரகுவன்ஷி, அன்குல் ராய், ஆண்ட்ரிக் நோக்கியா, ஹர்ஷித் ராணா, லுவின் சிசோடியா, மனிஷ் பாண்டே, மயானக் மார்க்கண்டே, மொயின் அலி, குவிண்டன் டிகாக், ரஹ்மனுல்லா குபாஸ், ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ரோமன் பவல், ஸ்பென்சர் ஜான்சன், சுனில் நரைன், உம்ரான் மாலிக், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஃபைனலி வெங்கடேஷ் ஐயர். தேர் மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் பை. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்குவாடு. இந்த ஸ்குவாட்ல ஆல்ரெடி அவங்க ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் ரசல், நரைன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, ரமன்தீப் சிங் அண்ட் ரிங்கு சிங். ஸோ இந்த 6 பேரை அவங்க ரீடைன் பண்ணியிருந்தாங்க. வெங்கடேஷ் ஐயரை அவங்க 23.75 crores கொடுத்து எடுத்தாங்க. மை பர்சனல் ஒப்பீனியன், வெங்கடேஷ் ஐயரை ரீடைன் பண்ணி வச்சிருந்துட்டு ஹர்ஷித் ராணா அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஒரு எதர் ரமன்தீப் சிங்கை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க மறுபடியும் ஆப்ஷன்ல எடுத்திருந்தா இந்த அளவுக்கு ஹை பிரைஸ் போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா தட்ஸ் அ கொஸ்டின் மார்க். அவங்களுக்கு பர்ஸ் அவ்வளோ டேமேஜ் ஆயிருந்திருக்காது அப்படி பண்ணியிருந்தா. இட்ஸ் ஓகே, ஃபைன். ஸோ அவங்க ப்ராபபிள் 11 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிகாக், நரைன், ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரோமன் பவல், ஆண்ட்ரி ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இவங்களோட இம்பாக்ட் சப் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக். ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் 11 அண்ட் இம்பாக்ட் சப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனா இருக்க முடியும். ஸோ இவங்களோட பிளேயிங் 11 அனலைஸ் பண்ணி பார்த்தா ஓப்பனிங்ல டிகாக் அண்ட் நரைன். ஸோ இவங்க 2 பேரும் பிளாஸ்டிங் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். எய்தர் அவங்க எக்ஸ்ப்ளோடும் ஆக முடியும் ஆர் புஷ்னும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் டிகாக் இஸ் ஹேவிங் அ வீக்னஸ் இன் ஸ்பின் அண்ட் நரைன் இஸ் ஹேவிங் அ வீக்னஸ் ஆஃப் ஷார்ட் பால். ஷார்ட் பால் போட்டா நரைன் காலி. இது எப்படின்னா அவங்க அந்த போன இயரோட ஓப்பனிங் பேர் ஃபில் சால்ட் அண்ட் சுனில் நரைனோட பேரை ரெப்ளிகேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் டு பி ஃப்ராங்க், அந்த பேரை திருப்பி யாராலையும் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. பிகாஸ் ஃபில் சால்ட்ங்கிறது அப்படி ஒரு அடிஷன் அவங்க டீம்ல. தே கேனாட் ரீப்ளேஸ் தட் ஓப்பனிங் பேர். ஃபில் சால்ட்டையும் சுனில் நரைனையும் கொண்டு வந்த அந்த ஓப்பனிங் பேரை அவங்களால ரெப்ளிகேட் பண்றதுக்கு இயலாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அன்கிஷ் ரகுவன்ஷி அவங்க எடுத்தது. தட்ஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அன்கிஷ் ரகுவன்ஷி தான். அதுக்கடுத்து வெங்கடேஷ் ஐயர். ஸோ இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஸ்டேபிள் பண்ணி திருப்பி பிளாஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போய் ஃபினிஷ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அப்படி இவங்க 2 பேரும் யாராவது ஒரு ஆள் மிஸ் ஆனாலுமே தேர் இஸ் ரிங்கு சிங், ரோமன் பவல், ஆண்ட்ரி ரசல், ரமன்தீப் சிங். ஸோ இந்த 4 பேரையும் பார்த்தீங்கன்னா வெரி சாலிட், வெரி 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 சாலிட் மிடில் ஆர்டர் பேட்டிங். கேகேஆருக்கு இருந்ததுலயே ஒரு பெஸ்ட் மிடில் ஆர்டர்னா இதுதான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் அவங்க வச்சிருந்த மிடில் ஆர்டர்ஸ்லயே ரிங்கு சிங் கேன் எக்ஸ்ப்ளோர், ரோமன் பவல் கேன் எக்ஸ்ப்ளோர், ஆண்ட்ரி ரசல் சொல்லவே வேணாம், ரசல் த மசல். தென் ரமன்தீப் சிங் அவர் ஆரம்பிக்கும் போதே 6-4 ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே he is going for the strike. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட மிடில் ஆர்டர் இஸ் லுக்கிங் வெரி சாலிட். ஆனா ஓப்பனிங் அண்ட் டாப் ஆர்டர், டாப் 2 விக்கெட்ஸ், இட் வில் பி எய்தர் பவர் பிளேலயே 80 for no loss இருக்கலாம், ஆர் எல்ஸ் 18 for 2 இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பவர் பிளே கொடுக்கக்கூடிய டாப் 2 பேட்டர்ஸ் இவங்க. வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரைன் கேன் டூ தட் ஜாப் ஃபார் தம் இன் த மிடில் ஓவர்ஸ். டோட்டல் 8 overs அவங்களால ஸ்பின் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் எய்தர் ஃப்ரம் 7 to 14 or 7 to 15 தே கேன் டூ தட் ஜாப். அவங்களோட ஜாபை ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு போயிடுவாங்க. அது போக இவங்களோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் சப்பா உம்ரான் மாலிக் உள்ள வருவாரு, ஹர்ஷித் ராணா பவுல் பண்ணுவாரு, வைபவ் அரோரா பவுல் பண்ணுவாங்க. இவங்க 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க, 2 ஸ்பின் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. தாராளமா அவங்களால சோக் பண்ணி ஆப்போனன்ட்ஸை காலி பண்ண முடியும். பிகாஸ் உம்ரான் மாலிக் அவர் எப்படின்னா ஒரு பேய் மாதிரி வருவார். 150+ ஹிட் த டெக் பவுலர் அவர். மோஸ்ட்லி இவங்க பவர் பிளேல யூஸ் பண்ண போற பவுலர்ஸ் ஹர்ஷித் ராணாவும் வைபவ் அரோராவும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேபி
லாஸ்ட் 2 ஓவர்ஸ் சுனில் நரைனும் வருண் சக்கரவர்த்தியும் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க எங்க மாட்டிப்பாங்க அப்படின்னா, அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஒருவேளை ஸ்பின்னை நல்லா டேக்கிள் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் ஆப்போனன்ட் டீம்ல இருந்தால் இவங்களுக்கு போறதுக்கு வேற ஆப்ஷன் இல்லை இந்த 2 பேரை தவிர. ஸோ அங்கதான் அவங்களுக்கான ட்ரபிள் ஸ்டார்ட் ஆகும். அதை அவங்க எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த டீம் செலெக்ஷன்ல இந்த ஸ்குவாடே ரொம்ப சின்னதாக தான் எனக்கு தெரியுது அவங்க எடுத்திருக்கிறது. பிகாஸ் அவங்க வெங்கடேஷ் ஐயருக்கு ஆல் அவுட்டா போயிட்டாங்க. பிளஸ் 6 பிளேயர்ஸ் ஆல்ரெடி ரீடைன் வேற பண்ணியிருந்ததுனால தேர் பர்ஸ் இஸ் வெரி ஸ்மால். அவங்கள்ட்ட இருந்த பர்ஸ் அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். அதை வச்சு அவங்களால இந்த ஸ்குவாடை ஃபில்அப் பண்ண முடிஞ்சதா. தே ஹவ் ஃபில்ட் அப் அரௌண்ட் 21 பிளேயர்ஸ் அவுட் ஆஃப் 25 பிளேயர்ஸ். ஸோ இது எப்படி இருக்குன்னா, அவங்க ஸ்குவாட ஒரு 4 பிளேயர்ஸ் அவங்களுக்கு ஷார்ட்டா இருக்கு. 25 அவுட் ஆஃப் 25 கொண்டு வர அந்த 4 பிளேயர்ஸ் இருந்ததா இன்னும் மேபி தே could have gone for some options in bowling. ஸோ லெட்ஸ் சி, அவங்களோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அந்த பவுலிங் ஆப்ஷன்ஸை வச்சு அவங்களால பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணி கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் நேத்து ஒரு ரூமர் வந்தது, ரஹானே மோஸ்ட் ப்ராபப்லி த கேப்டன்னு சொல்றாங்க. ஸோ ரஹானே கேப்டனா கொண்டு வராங்கன்னா அவங்க யாரை வெளியே உட்கார வச்சுட்டு அவரை உள்ள எடுத்துட்டு வருவாங்கன்னு தெரியல. பிகாஸ் ரஹானே கேப்டனா கொண்டு வரணும் அப்படின்னா எய்தர் தே ஹேவ் டு கீப் a hand on any of their Indian middle order batting ஆர் ரகுவன்ஷி அவங்க வெளியே உட்கார வைக்கணும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே வந்து ஒரு நல்ல டிசிஷன் நான் நினைக்கல. பிகாஸ் அவங்களோட பிளேயிங் லெவன்ல டாப் 2 மட்டும் தான் ப்ராப்ளமா இருக்கு. அதாவது ப்ராப்ளம் இன் த சென்ஸ் அவங்க அடிச்சாலும் அடிக்கலாம், அடிக்கலனாலும் இல்லைன்னு இருக்கு. பட் இப்படி ரஹானே உள்ள கொண்டு வரதுக்காக அவங்க இப்போ வந்து வேற யாராவது ஒரு இந்தியன் மிடில் ஆர்டரை வெளியே உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா தட் வில் பி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் தெம். பிகாஸ் இந்த 4 பேரும் உங்களுக்கு ஃபயர் பவர் மாதிரி, இந்த 4 பேரும் இருக்கும்போது தான் கேகேஆரால ஷைன் பண்ண முடியும் மிடில் ஆர்டர்ல. அவங்களோட எண்டிங் ஸ்கோர் வில் பி அரௌண்ட் 180 or 190 if this 4 can bat. இவங்களுக்கு கீப்பருக்கான ஆப்ஷன் இல்லை. ஸோ தே ஆர் கோயிங் ஃபார் அ ஓவர்சீஸ் கீப்பர் கம் பேட்டர். அப்படி இருக்கும்போது டீகாக்கு அவங்க சீப்பா எடுக்க விட்டாங்க, ரஹ்மானுல்லா குர்பாஸையும் சீப்பா எடுக்க விட்டாங்க. ஸோ இப்போ டீகாக்கு ஏதாவது இன்ஜுரி ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னு அவர் போனா கூட அவருக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா ரஹ்மானுல்லா குர்பாஸ் இருக்காரு. அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா விளையாடுறாரு. அவங்களுக்கு டீகாக் போனா கூட அது ஒரு பெரிய லாஸ் மாதிரி தெரிய போறது இல்லை. ஸோ திஸ் இஸ் ஹவு த கேகேஆர்ஸ் பிளேயிங் 11 அண்ட் கேகேஆர்ஸ் டீம் அனாலிசிஸ் இஸ் தேர். டாப் ஆர்டர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் மிடில் ஆர்டர் சும்மா கன் மாதிரி வச்சிருக்காங்க கேகேஆர். அந்த கன்னை வச்சு அவங்களால ஃபயர் பண்ணி பிளே ஆஃப்குள்ள கொண்டு போக முடியும். அந்த 4 பேரும் விளையாண்டாங்கன்னா, அவங்க அந்த 4 பேரையும் விளையாட வைக்கல, ரஹானேவை நாங்கள் கேப்டனா போடுறோம், டீம்ல சேஞ்சஸ் பண்றோம்னு பண்ணாங்கன்னா வண்டி பாதியிலேயே மக்கர் பண்ணி நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கேகேஆர் அண்ட் டுமாரோ we will see with another team's analysis. அண்ட் இப்போதான் எங்க சேனலுக்கு நீங்க புதுசா வந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் மோர் cricketing videos and discussions. Until and unless, it's bye from Lahut.